வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து விவாதிக்க சில ஐரோப்பிய தலைவர்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை தனித்தனியாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அமெரிக்காவுக்கு வருகிறார்கள் என்று ட்ரம்ப் நேற்று திங்கட்கிழமை கூறினார். எந்த ஐரோப்பிய தலைவர்கள் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வார்கள் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. அத்துடன் விரைவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் பேசுவதாகவும் கூறினார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது முயற்சிகள் வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். செப்டம்பர் 7ஆம் தேதி ரஷ்யா உக்ரைன் தலைநகரில் ஒரு பெரிய ஆளற்ற விமான தாக்குதலை நடத்திய பின்னர் கூறினார். உக்ரைன் மீதான மிகப்பெரிய விமான தாக்குதலை தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக 2ஆம் கட்ட வரிகளை விதிக்க தனது நிர்வாகம் தயாராகி இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ஐரோப்பிய தலைவர்கள் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவுக்கு வருகை தருவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியிருந்த போதிலும் அப்படி ஒரு திட்டம் எந்த ஐரோப்பிய தலைவரிடம் இருப்பதாக தகவல் எதுவும் இல்லை. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் வாஷிங்டனுக்கு செல்ல எந்த திட்டமும் இல்லை என்றும் புதன்கிழமை முன்னர் திட்டமிட்டபடி யூனியன் மாநில உரையை வழங்குவார் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக ட்ரம்புடன் ஒரு சந்திப்பில் கலந்து கொள்ள அமெரிக்கா செல்லும் வேறு எந்த ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களையும் பற்றி தனக்கு தெரியாது என்றும் செய்தி தொடர்பாளர் கூறினார். அப்படியானால் இது ட்ரம்பின் வளமையான பேச்சாக இருக்க வேண்டும். ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்தி காட்டுவதாக கூற புட்டின் உக்ரைன் மீதான தாக்குதல்களை அதிகரிக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் எல்லோரும் வந்து தன்னை சந்தித்து தன்னிடம் ஆலோசனை பெற்றால் நன்றாக இருக்கும் என்று ட்ரம்ப் யோசித்திருக்கலாம். அவர் எதையாவது யோசித்தால் போதும் அப்படி நடக்கிறது என்று கூசாமல் அடித்து விடுவார். இது இப்போது கடந்த 7 மாதங்களாக நடக்கும் விவகாரம். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது உக்ரைனில் போர் நிறுத்தம் வரப்போகிறது, நாங்கள் அதை செய்ய போகிறோம். ரஷ்யா உக்ரைன் நிலைமை மோசமாக இருப்பதால் நாங்கள் அதை செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். ட்ரம்பின் பேச்சின் டோன் மாறுவதை அந்த வார்த்தையை காட்டுகின்றன. இவ்வளவு காலம் நான் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டிருந்தார். இப்போது நாங்கள் அதை செய்ய போகிறோம் என்கிறார். முதலில் கூறியது என்னால் எல்லாமே முடியும் என்ற இருமாப்பு. இப்போது ஐரோப்பிய தலைவர்களையும் துணைக்கு அழைக்கிறார். அவர்கள் தனித்தனியாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்பின் தலைமையின் கீழ் போர் நிறுத்தத்திற்கு முயற்சி செய்ய போகிறார்கள் என்பது ட்ரம்பின் ஆசை. பாவம், அவர் ஆசைப்படுவதானால் தாராளமாக ஆசைப்பட்டு விட்டு போகட்டும். இப்போதெல்லாம் ஐரோப்பிய தலைவர்கள் மட்டுமல்ல, எந்த நாட்டு தலைவரும் வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்பை சந்திப்பதை தவிர்க்கவே நினைக்கிறார்கள். உலக தலைவர்களை ட்ரம்ப் அருகே அமர வைத்து அவர்களை இழிவுபடுத்துவதையும் பொய் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு பொம்மை போல அமர்ந்திருக்க பெரும்பாலான தலைவர்கள் தயாராக இல்லை. மேலும் கூறிய ட்ரம்ப், புட்டினின் நடவடிக்கைகளால் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளேன். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்த ரஷ்யாவையும் உக்ரைனையும் சம்மதிக்க வைக்கும் முயற்சிகள் தடுமாறும் நிலையில் இந்த அபத்தமான போர் தொடர்கின்றது. நானும் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்பும் மிகவும் ஏமாற்றம் அடைந்துள்ளோம் என்றும் ட்ரம்ப் கூறினார். ரஷ்யா ஒரு சமாதான ஒப்பந்தத்தை நடத்தவில்லை என்றால் மேலும் தடைகள் விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தல் உட்பட அவர் முன்னர் பல இறுதி எச்சரிக்கைகள் மற்றும் காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் மீது ஒரு பெரிய ஆளற்ற விமான தாக்குதலை நடத்தி ஒரு நாளுக்கு பின்னர் ட்ரம்பின் கருத்துக்கள் வந்தன. 2022ஆம் ஆண்டு முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து வார இறுதியில் ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய விமான தாக்குதல்களை தொடங்கியது. ட்ரம்ப் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நேரடி அமைதி பேச்சுவார்த்தையின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக உள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையிலான சந்திப்பு 2 நாட்களில் நடக்கும். அவர்கள் இருவரும் நான் கேட்டதற்கு சம்மதித்து விட்டார்கள் என்று 2 வாரங்களுக்கு முன் ட்ரம்ப் கூறினார். 2 வாரங்களுக்கு முன் அவர் கூறிய 2 நாளில் சந்திப்பு இன்று வரை நடக்கவில்லை. நேரில் சந்திக்க தயார் என்று புட்டின் எப்போதும் ட்ரம்பிடம் கூறவில்லை என்று ரஷ்ய தரப்பில் கூறிவிட்டார்கள். இப்போது ட்ரம்ப் தனியாக முயற்சி செய்து சமாதானத்தை ஏற்படுத்த முடியாமல் ஐரோப்பிய தலைவர்களையும் துணைக்கு அழைத்தால் உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை ஐரோப்பிய தலைவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. 1945க்கு பின்னர் ஐரோப்பாவில் நடந்த மிகப்பெரிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருந்த போதிலும் அமைதி எப்போதும் இல்லாத அளவுக்கு தொலைவில் இருப்பதாக தோன்றுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு எதிரான புதிய தடைகள் விரைவில் வரக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதே கூற்றை இதற்கு முன்னரும் பல தடவைகள் கூறிவிட்டார். இப்போது அமெரிக்க அதிகாரிகள் மாஸ்கோவுக்கு சாத்தியமான தண்டனைகள் குறித்து வாஷிங்டன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்கிறார்கள். 2026 வரை போர் தொடருமா அல்லது மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உள்ளதா? இந்த தருணத்திற்கு வழிவகுத்தது இங்கே வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் என்ன பார்க்க வேண்டும். இந்த வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் ரஷ்யாவும் உக்ரைனும் போர் குறித்து முதல் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தின. மே மற்றும் ஜூலை மாதங்களில் இரு தரப்பு பிரதிநிதிகள் துருக்கியின் இஸ்தான்புல்லில் 3 முறை சந்தித்தனர். இதற்கிடையில் ட்ரம்ப் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அலாஸ்காவில் புட்டினையும் 3 நாட்களுக்கு பின்னர் செலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய தலைவர்களையும் சந்தித்தார். உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தைகள் கைதிகள் மற்றும் இறந்த துருப்புகளின் உடல்களை பரிமாறிக் கொள்வது தொடர்பான உடன்பாடுகளை உருவாக்கியது. ஆனால் அமைதி அல்லது போர் நிறுத்தத்தை நோக்கி எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை.
உண்மையில் உக்ரைனை அடிபணிய செய்வதை நோக்கமாக கொண்ட புட்டின் தனது எதிர்பார்ப்புக்கு குறைவான எதையும் பெற்று சமாதானத்தை அடைய விரும்பவில்லை என்பது உக்ரைனுக்கும் தெரியும், ஐரோப்பிய தலைவர்களுக்கும் தெரியும். பாவம், ட்ரம்புக்கு தெரியவில்லை என்பதுதான் பரிதாபமான நிலை. துருக்கியில் 3 சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பின் புதிய சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த தேதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியுடன் பேசிவிட்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கதை கூறுவார். அவை ஒன்றுக்கொன்று தொடர்பற்றவையாகவே உள்ளன. இந்த விஷயத்தில் ட்ரம்புடன் பேசுவது பயனற்றது என்ற நினைப்புக்கு ஐரோப்பிய தலைவர்கள் மிக விரைவில் வரலாம், அல்லது ஏற்கனவே வந்தும் இருக்கலாம். நேருக்கு நேர் சந்திப்புக்கு கோரிக்கை விடுத்ததை புட்டின் நிராகரித்துள்ளார். செலன்ஸ்கி மாஸ்கோவுக்கு வந்தால் என்னுடன் பேசலாம் என்றார். இது உக்ரைனுக்கு வெளிப்படையாகவே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. 3வது நாட்டில் சந்திப்பை பல மாதங்களாக முன்மொழிந்த செலன்ஸ்கி அதை கேட்ட பின் புட்டின் விரும்பினால் உக்ரைனுக்கு வரலாம் என்று பதிலளித்தார். இது மாஸ்கோவுக்கு வெளிப்படையாகவே நடக்கக்கூடிய காரியம் அல்ல. எமக்கு ஒரு சந்தேகம், இவர்கள் இருவருமே ட்ரம்பை கிண்டல் அடிக்கிறார்களோ என்று ஏற்படுகிறது. உக்ரைனின் டொனட்ஸ், லுகான், சபோரிசியா மற்றும் கெர்சன் பகுதிகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதே புட்டினின் குறிக்கோள்களில் ஒன்று. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவை ரஷ்யாவின் ஒரு பகுதி என்று அவர் ஆதாரமற்ற முறையில் கூறினார். டொனட்ஸ் பிராந்தியத்தின் மீதமுள்ள பகுதிகளை கைப்பற்றுவதற்கான ரஷ்ய ராணுவத்தின் முயற்சிகள் உயிரிழப்புகளின் அடிப்படையில் பெரும் விலையை செலுத்தியுள்ளன. ஆனால் போர்க்களத்தில் ரஷ்யாவை ஆதிக்கம் செலுத்துவதாக புட்டின் நம்புவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். டொனட்ஸ் பிராந்திய நகரமான போக்ரோவ்ஸ்க் அருகே ரஷ்யா சுமார் 1 லட்சம் துருப்புக்களை வைத்திருக்கிறது என்றும் இலையுதிர்கால தாக்குதலுக்கு தயாராகி வருவதாகவும் செலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யா தனது படையெடுப்பை முன்னெடுத்து செல்லும் அதே வேளையில் மேற்கில், குறிப்பாக உக்ரைனின் ஐரோப்பிய ஆதரவாளர்களிடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்த விவாதங்கள் நடக்கின்றன. அதுவும் ஒரு விதமான திசை திருப்பல் தான். காரணம், கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான அறிகுறி எதுவும் தெரியவில்லை. இவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை குறித்து பேசுகிறார்கள். ஏன் இந்த திசை திருப்பல்? இது ட்ரம்பை கோபப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் செய்வது. இப்போது உக்ரைனுக்கு உதவுவது முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளும் கனடாவும் தான். ட்ரம்ப் ஒரு துரும்பையும் கிள்ளி போடுவதில்லை. ஆனால் வாயால் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். தாம் மட்டுமே காட்சியில் இருப்பது போல காட்டிக் கொள்கிறார். அதற்கு பதிலடி கொடுப்பது போல் ஐரோப்பிய நாடுகள் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டால் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து பேசுகின்றார்கள். உக்ரைனுக்கு உதவ விருப்ப கூட்டணி என்ற பெயரில் ஒரு குழுவாக செயற்படுகின்றார்கள். அதில் அமெரிக்கா தவிர்த்த பெரும்பாலான அனைத்து நேட்டோ நாடுகளும் உள்ளன. அந்த விதத்தில் ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை தனிமைப்படுத்துகிறார்கள். பார்த்தார் ட்ரம்ப், ஐரோப்பியர்கள் எனது தலைமையில் செயற்பட அமெரிக்காவுக்கு தனித்தனியாக இன்றோ நாளைக்கு வருகிறார்கள் என்று ஒரே போடாக போட்டுவிட்டார். நாளை என்ன சொல்வார் என்பதை நாம் இப்போதே சொல்லிவிடுகிறோம். இன்றும் நேற்றும் ஐரோப்பிய தலைவர்கள் தொலைபேசியில் அழைத்து பேசினார்கள். வெள்ளை மாளிகையில் தொலைபேசி ஓயாமல் அடித்துக் கொண்டிருந்தது. நான் கழிப்பறைக்கு கூட போக முடியாமல் ஒரே ஐரோப்பிய அன்பு தொல்லை. நீங்கள் அச்சப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன். நான் புட்டினுடன் பேசி போரை முடித்து விடுகின்றேன். புட்டினுக்கு 2 வாரம் கால அவகாசம் கொடுக்க போகின்றேன். இறுதி எச்சரிக்கை, ஆம், இது என் இறுதி எச்சரிக்கை. 2 வாரத்தில் போர் முடிந்துவிடும். இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நாளை புதன்கிழமை செப்டம்பர் 10ஆம் தேதி செய்தியாளர்களுக்கு கூறப்போகும் டயலாக்.